அமெரிக்க அரசாங்கம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நட்புறவை எப்படியாச்சும் முறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்தியாவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க தயாராகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்திய பிரதமரான நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா சூழ்நிலையை சரி பண்றதுக்காக இப்போ அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரதமர் மோடியினுடைய அமெரிக்க பயணத்துக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன? சோ அமெரிக்கா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த உறவை பிரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே அமெரிக்காவினுடைய இந்த முயற்சிகளை உடைக்கிறதுக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைலா இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்திய பிரதமரான நரேந்திர மோடி 2 நாள் பயணமா அமெரிக்காவுக்கு இப்ப விசிட் பண்ணியிருக்கிறாருங்க. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு மோடியும் ட்ரம்ப்பும் நேரடியா சந்திச்சு பேசிக்கிறது இதுதான் முதல் முறை. அதிலும் குறிப்பா பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு பிறகு ஒரு வெளிநாட்டு அதிபர் ட்ரம்ப்பை சந்திக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மோடி தான். ஸோ இதுல இருந்தே அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்கதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், இது ஒரு சாதாரணமான விசிட் தானா, இல்ல இந்த விசிட்டுக்கு பின்னாடி ஏதாச்சும் நோக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது சாதாரணமான ஒரு மேட்டர் கிடையாதுங்க. காரணம் மோடியினுடைய இந்த பயணத்தோட டைமிங் தான். ஸோ ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இந்த வாரத்தினுடைய இறுதி கட்டத்தில் பல நாடுகளுக்கு எதிராகவும் அதிகபட்சம் 25% வரைக்கும் வரி விதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நம்பப்படுது. ஸோ கவுண்டர் டேரிஃப் போடுறதுக்கு ட்ரம்ப் தயாராகிட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கவுண்டர் டேரிஃப்ஸ் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா நம்பப்படுது. ட்ரம்ப்போட இந்த வரி விதிப்பு லிஸ்ட்ல இந்தியாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குதுங்க. அதற்கு காரணம் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு ஸ்டீல் மற்றும் அலுமினியம் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் மேல நாங்க அதிக அளவுக்கு வரி விதிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியாவும் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஈவன் கடந்த ஆட்சியில கூட பல முறை ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு ட்ரேட் அபியூசர், அதாவது அமெரிக்கா கூட இந்தியா பண்ணிட்டு இருக்கிற அந்த வர்த்தகத்தை இந்திய அரசாங்கம் தவறா பயன்படுத்துது அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய குற்றச்சாட்டு. ஸோ எதனால ட்ரம்ப் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுல வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ இந்த வர்த்தக பற்றாக்குறை இந்தியாவுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்தியா அமெரிக்காவுக்கு பல பொருட்களையும் ஏற்றுமதி செய்யறதன் மூலமா ஒரு $100 லாபம் பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மறுபக்கம் அமெரிக்கா பல பொருட்களை இந்தியாவுக்கு அவங்க நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யறதன் மூலமா வெறும் $30 தாங்க லாபம் பார்க்கறாங்க. ஸோ இதன் விளைவா பாத்தீங்கன்னா இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்துல இந்தியாவுக்கு $70 அப்படிங்கிறது அதிக அளவுக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த $70 தான் இங்க வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு வர்த்தக பற்றாக்குறை இருக்கக்கூடாது. $100 நீங்க லாபம் பார்க்கறீங்கன்னா அட்லீஸ்ட் $90 ஆச்சும் அமெரிக்காவும் இந்த வர்த்தகத்தின் மூலமா லாபம் பார்க்கணும். ஆனா இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி அமெரிக்காவை லாபம் பார்க்க விடாம தடுக்கிறதுக்காக பல்வேறு வகையான வரிகளையும் அமெரிக்க கம்பெனிகள் மேலையும் அமெரிக்க பொருட்கள் மேலையுமே விதிக்கிறாங்க. ஸோ இதனால அமெரிக்காவிலிருந்து ஒரு பொருள் ஏற்றுமதியாகி இந்தியாவுக்குள்ள போகும் பொழுது பல வரிகளோட அந்த பொருளினுடைய விலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா போயிருது. ஆனா அதே சமயம் அதற்கு சமமான இந்திய பொருட்கள் பெரிய அளவுக்கு வரி விதிப்பு இல்லாததுனால ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பல இந்தியர்களும் இந்திய பொருட்களை தான் சூஸ் பண்றாங்க. அமெரிக்காவிலிருந்து போகக்கூடிய இந்த பொருட்களை அவாய்ட் பண்றாங்க. இதனால அமெரிக்காவினுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது இந்தியாவில பெரிய அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இதனாலதான் இந்த வர்த்தக பற்றாக்குறை இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குது. அமெரிக்காவும் பாத்தீங்கன்னா இந்தியா தன்னுடைய நெருங்கிய நட்பு நாடு அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசா எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை, இதை கண்டுக்கிறதும் இல்லை. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட இந்திய அரசாங்கம் அமெரிக்கா கூட இருக்கிற அந்த உறவை தங்களுக்கு சாதகமா தவறா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தூக்கி முன் வச்சிருக்கிறாரு. ஸோ இதனாலதான் இந்தியாவை அவர் ட்ரேட் அபியூசர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி குறிப்பிட்டிருந்தார். ஸோ இப்போ ட்ரம்ப் இந்த வர்த்தக பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் முன்வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு இந்திய அரசாங்கம் பெரிய அளவுக்கு வரி விதிக்க கூடாது. மற்ற நாடுகளுக்கு எந்த அளவுக்கு வரி விதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் வரி விதிக்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே வரியை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய கோரிக்கை. சரி, உண்மையிலுமே இந்தியா அதிக அளவுக்கு வரி விதிக்குதா அப்படின்னு கேட்டா இந்தியா மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவுமே பாத்தீங்கன்னா பல இந்திய பொருட்களுக்கு அதிக அளவுக்கு வரி விதிக்க தான் செய்யறாங்க. ஸோ இந்தியா பாத்தீங்கன்னா பர்டிகுலரா பிராண்டட் ஐட்டம்ஸ், காஸ்ட்லியான பொருட்களுக்கு அதிக அளவுக்கு வரி விதிக்கிறதுங்கிறது ரொம்பவே சகஜம். ஸோ ஐபோனை போயிட்டு நீங்க வேற நாட்டில் வாங்கினீங்க அப்படின்னா அதை இந்தியாவில் வாங்குறத விட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்க முடியும். ஏன்னா இங்க வரி அப்படிங்கிறது ஜாஸ்தி.
ஸோ இப்போ ட்ரம்ப்பினுடைய தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லையா? ஸோ அவருக்கு நல்லாவே தெரியும் பல அமெரிக்க கம்பெனிகளும் இந்தியாவில் முதலீடு செய்யறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் அதிக அளவுக்கு வரி விதிக்கப்படுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிகளால் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற உள்நாட்டு கம்பெனிகள் கூட போட்டி போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதை இந்தியா பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே இந்திய கம்பெனிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஆனால் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சாதகமான இந்த கம்பெனிகளுக்கு சாதகமான சூழ்நிலையை இந்தியாவில் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா போடக்கூடிய வரியை குறைங்க, அப்படி இல்லைன்னா நானும் பதிலுக்கு வரி போடுவேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவை இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லைங்க, ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கிற அந்த வர்த்தக பற்றாக்குறையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்தியா கூட பல டிஃபென்ஸ் டீல் அப்படிங்கிறத சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாகவே பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது மேற்குலக நாடுகளை சார்ந்து இருந்தாலுமே கூட டிஃபென்ஸ் அப்படின்னு வந்துட்டா நமக்கு சோவியத் யூனியனும் அதற்கு பிறகு ரஷ்யாவும் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பார்ட்னர். அடுத்த இடத்துல பிரான்ஸ், இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் இருக்குமே தவிர அமெரிக்காவுக்கு இவ்வளவு நாளா இந்த டிஃபென்ஸ்ல இடமே இல்லாம தாங்க இருந்துச்சு. ஆனா கடந்த சில ஆண்டுகளாக தான் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா கிட்ட இருந்தும் இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான பல ஆயுதங்களையும் வாங்க ஆரம்பிச்சிருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த உக்ரைன் போருக்கு அப்புறம் ரொம்ப அதிக அளவுக்கு ஃபேமஸான ட்ரோன் டெக்னாலஜி, அதை சார்ந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்தியாவுக்கு அதிக அளவுக்கு வித்திருக்குதுங்க. ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா பெரிய அளவுக்கு ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதே வாங்கலைங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருடங்கள் போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவுக்கு ட்ரோன்ஸா அது அமெரிக்கா கிட்ட இருந்து தான்ப்பா சப்ளை ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் இல்லையா? ஸோ அதை உருவாக்குறதுக்கு தாங்க அமெரிக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எல்லாமே ரஷ்யா மற்றும் பிரான்சினுடையது தான். அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது இந்தியா கிட்ட இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் வந்து உண்டு, அட்டாக் ஹெலிகாப்டர். ஸோ இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைட்டர் ஜெட்டுக்குள்ளேயும் அமெரிக்கா வந்து உள்ள நுழையணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரஷ்யா கொடுத்த ஃபைட்டர் ஜெட்ஸ் பழசாக அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு அதிக அளவுக்கு அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த டிஃபென்ஸ் எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறதும் இந்தியாவில் மொத்தமா அமெரிக்காவை சார்ந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ பொருளாதாரம் மட்டும் இல்லாம டிஃபென்ஸும் அமெரிக்காவை சார்ந்து வருது அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவை தன்னுடைய கைகளுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நோக்கம். அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இவ்வளவு ஸ்ட்ராங்கான நட்புறவு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்ல இந்தியா ரஷ்யாவை சார்ந்து இருக்கிறது தான். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய இந்த சார்புத்தன்மையை ரஷ்யா கிட்ட குறைச்சிட்டோம்னாலே போதும். ஸோ டிஃபென்ஸுக்கும் நம்மளை சார்ந்து வர வச்சுட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவை விட்டு இந்தியா விலகி வந்துருவாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நம்பிக்கை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட டிஃபென்ஸ் டீல் போடணும் அப்படின்னு சொல்லி 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து கேட்டிருந்தாங்க. ராஜ்நாத் சிங்கும் அதற்கு நாங்கள் தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் டிஃபென்ஸ் டீல் வந்து கையெழுத்தாகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். அது மட்டும் இல்லைங்க, கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து ஒரு ஜெட்டு கண்காட்சி அப்படிங்கிறது ஒன்று நடந்தது, ஏரோ இந்தியா அப்படிங்கிற பேர்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டி போட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு அவங்களோட அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டை கொடுக்கறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா வந்து அவங்களோட F-35 விமானத்தை இந்தியாவுக்கு விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மறுபக்கம் ரஷ்யா பார்த்தீங்கன்னா அவங்களோட ரொம்பவே அட்வான்ஸ்டான Su-57 சொல்லக்கூடிய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை இந்தியாவுக்கு நாங்கள் தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே சில மிசைல்ஸையும் ரஷ்யா தர்றதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் விஷயத்தில் இந்தியாவை அமெரிக்கா இழுக்க பார்க்கறதுனால ரஷ்யாவும் போட்டி போட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ட்ரம்ப் எந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருப்பா, உனக்கும் எனக்கும் நடுவில் இவ்வளவு வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம பார்த்த உதாரணத்திலே பார்த்தீங்கன்னா $70 அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த $70 எனக்கு லாபம் வர்ற வகையில் நீ என்ன பண்ணுறனா, என்னுடைய நாட்டில் இருந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்களை வாங்கு, என்னுடைய நாட்டு விமானங்களை வாங்கிக்கோ. ஸோ இதன் மூலமா நம்மளுடைய வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது சரி செய்யப்படும் அப்படின்ற மாதிரியான டீலை தூக்கி இந்தியா கிட்ட முன்வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சரிப்பா, இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது, இதை சமாளிக்க இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட ஒரு ட்ரேட் வார் நடத்த தயாராக இல்லை. காரணம், ஒரு வர்த்தக போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதில் வின்னருங்கிறவங்க யாருமே இல்லைங்க. ஸோ அதனால இந்தியா பார்த்தீங்கன்னா சைலண்டா ஆல்ரெடி 4 அமெரிக்க பொருட்களுக்கு வரியை குறைச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை,
ட்ரம்ப் மட்டும் இந்தியா சொல்றதுக்கு ஒத்துக்கிறாருங்கிற பட்சத்தில் இன்னும் 30 பொருட்களுக்கு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகும் பொழுது இந்தியா விதிக்கக்கூடிய வரியை குறைச்சிக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் தயாராக இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி நாங்கள் இதுல எல்லாம் குறைச்சிக்கிறோம், இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம், இதுக்கு மேல வரி போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியா கேட்கலாம். ஆனா அதையும் மீறி ட்ரம்ப் வரி விதிக்கிறார் அப்படிங்கும் பொழுது இந்தியாவுக்கும் வேற ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. கண்டிப்பா இந்திய அரசாங்கமும் பதிலுக்கு வரி விதிச்சுதாங்க ஆகணும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் நம்ம சரி அப்படின்னு போனோம் அப்படின்னா அது இந்தியாவுக்கு தான் பிரச்சனையா மாறும். ஸோ மோடியினுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது சுமூகமா பிரச்சனையை முடிச்சுக்கிறதுக்கான ஒரு கடைசி வாய்ப்பா பார்க்கப்படுது. ஸோ இந்தியா நினைச்ச மாதிரி இந்த விஷயம் சுமூகமா முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வர மாட்டேன்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டினா இந்திய அரசாங்கம் பதிலுக்கு தயங்காம வரி விதிக்கணுமா, இல்ல நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கூட சுமூகமா போறதுக்கு தான் முயற்சி செய்யணுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.